ஹலோ மக்களே, எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் நம்புகிறேன். என்னை பார்த்தீங்கன்னா நான் காலையில் வேலையை கிளம்பிட்டேங்க. இப்போ டைம் என்ன பார்த்தீங்கன்னா 8:30 ஆகுது. இப்போவே கிளம்பிட்டேன். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா செவ்வாய்க்கிழமை. என்னாச்சுன்னா ஒரு சின்ன ஒரு ப்ராப்ளத்தில் இருக்கேன். நான் ஆர்டர் கடைக்கு போடுவேனானே தெரில, ஏன்னா அப்படி இருக்கேன். என்னாச்சு பார்த்தீங்கன்னா நேற்றுக்கு தான் மாதிரி ஸ்டார்ட் பண்ணேன். நேற்றுக்கு நான் கொஞ்சம் லேட்டாக தான் ஸ்டார்ட் பண்ணேன், ஒரு 11:30. ஏன்னா எந்திரிக்க லேட் ஆச்சு. ஸோ நல்லா பட்டு தூங்கிட்டேன் நேற்றுக்கு. அந்த எந்திரிக்க லேட் ஆச்சுன்னு ஒரு 11:30 தான் ஸ்டார்ட் பண்ணேன். நேற்றுக்கு அப்படி ஸ்டார்ட் பண்ணதும் இல்லாமல் ஃபுல்லாகவே ஓட்டலை. ஒரு ரைடு தான் கம்ப்ளீட் பண்ணிட்டு அப்படியே வீட்டுக்கு போயிட்டேன். பெட்ரோல் போட்டு போயிடலாங்க. என்னங்க இது காலையில் இவ்வளோ கூட்ட மாட்டிருக்கு பெட்ரோல் பங்கில். இங்கே நின்றலாம். நேற்று என்னாச்சு பார்த்தீங்கன்னா எந்திரிக்க லேட் ஆச்சு. சரி, இப்போ நான் ஒரு 11:30 கிளம்பிட்டேன் வேலைக்கு போயிடலான்ட்டு. அப்புறம் 11:30 வந்தேன். அப்புறம் ஒரு 4 ஆர்டர் போட்டேன். அதில் 3 ஆர்டர் எடுக்கலை, ஒரே ஒரு ஆர்டர் கம்ப்ளீட் பண்ணேன். அப்புறம் எனக்கு உடம்பு சரியில்லைங்க. சரி, நான் அப்படியே க்ளோஸ் பண்ணிட்டு போயிட்டேன். ஒரு மத்தியானம் 2 மணி 3 மணி ஆக்கில் எல்லாம் க்ளோஸ் பண்ணிட்டு போயிட்டேன். இன்னைக்கு காலையில் எழுந்திரிச்சு நான் பாயிண்ட்டை பார்க்குறேன் எவ்வளோ இருக்குன்னு. ஒரு நிமிஷம் இருங்களேன், காட்டி தரேன் உங்களுக்கு. பார்த்தீங்களா, மொத்தம் 3 ஹவர் லாகினில் இருந்திருக்கேன். மொத்தமே 25% தான் இருக்குது. ஏன்னா 4 ஆர்டரு தந்தான், அதில் 3 ஆர்டர் மிஸ் பண்ணிட்டு ஒரே ஒரு ஆர்டர் தான் கம்ப்ளீட் பண்ணிக்கிறேன். அதனால தான் 25%. இன்னைக்கு ஆர்டர் எப்படி போட போகிறான்னு தெரில. எனக்கு என்ன பண்ண போகிறேன்னு தெரில. வாங்க பார்க்கலாம் ஆர்டர் போடுனானே இல்லைன்ட்டு. நான் ஒரு 250 போடுங்கண்ணா. 250. ஓகே, பெட்ரோல் போட்டாச்சு. அப்படியே எல்லாம் தண்ணியும் பிடிச்சிட்டு போயிடலாம் கைஸ். என்னோட டெய்லி ரொட்டீன் தான் அது. கரெக்டாக அதில் பெட்ரோல் போடுவேன். இந்த பெட்ரோல் பங்கு தான் வருவேன். அதில் வருவேன். இதில் அப்படியே தண்ணியும் பிடிச்சிட்டு போயிடுவேன். ஓகே கைஸ், தண்ணியும் பிடிச்சிட்டோம். இன்னும் அப்படியே கிளம்பிடலாம். காய்ஸ் ஒன்று பார்த்தீங்கன்னா, இப்போது 250 பெட்ரோல் போட பார்த்தீங்களா. நான் டெய்லியுமே ஒரு 205, ஒரு 2 லிட்டர் போடுவேன். இல்லைனா ஒரு 205, 210 அந்த மாதிரி தான் போடுவேன். ஏன் எனக்கு 250 போட்டேன்னா ஆல்ரெடி கொஞ்சம் ரிசர்வ் ஆகிடுச்சு. ரிசர்வ் ஆனால் அப்புறமும் கொஞ்சம் தூரம் ஓட்டிட்டேன். ஸோ அதனால தான் இப்போ 250 ஆட்டு போட்டேன். பார்க்கலாம். எனக்கு இப்போது 200 கணக்கு. 200 கணக்குனா ஒரு 1000 மேலே ஓட்டி ஆகணும். நான் டெய்லியுமே 200 போடுவேன் தெரியுமா. 200 போட்டுட்டு ஒரு 1000 மேலே வந்துச்சுன்னா ஓகே. ஒரு 1000 மேலே ஏர்ன் பண்ணிட்டோம், கரெக்டாக இருக்கும். பார்க்கலாம். இப்போ போட்டிருக்கேன். இன்றைக்கி எவ்வளோ ஏர்ன் பண்ண போகிறோன்னு தெரில. வாங்க பார்க்கலாம். நம்ம டெய்லி டிஃபன் சாப்பிட்ற கடைக்கு வந்துட்டோம். இங்கே டிஃபன் சாப்பிட்டுட்டு அப்படியே ஆன் பண்ணிடலாம். அப்புறம் நம்ம அப்படியே ஆன் பண்ணிடலாம். சாப்பிட முன்னாடி ஆன் பண்ணல, ஏன்னா நம்ம சாப்பிட்டுட்டு இருக்கும்போது சரி அடுத்து கரெக்டாக ஆர்டர் போட்டுற போகிறோம். அது அதனால தான் சாப்பிட்ட அப்புறமே நம்ம ஆன் பண்ணலான்ட்டு இருந்தேன். ஓகே, ஆன் பண்ணிட்டோம். நீ ஆர்டர் கிடைக்க போய் எடுத்து ஓட்டிடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா அந்த லொக்கேஷனில் வந்து கிட்டத்தட்ட 1.25 ஹவர் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். எந்த ஆர்டருமே வரல. ஏன்னா 2 பைக்கு போகுது பார்த்தீங்களா. நம்ம முன்னாடி ஒரு MT போகுது, எல்லாமே என்னோட ஸ்ப்ளெண்டர் போகுது. இல்லை, 2 என்னோட ஃப்ரெண்ட்ஸுங்க தான். நாங்கள் முன்னாடி தான் இங்கே வெயிட் பண்ணிட்டு இருந்தோம். ஆர்டர் கிடைக்கல. சரி, நான் தான் இப்போ வேறு லொக்கேஷனை மாற்றி பார்க்குறேன்னு சொல்லிட்டு வேறு லொக்கேஷனுக்கு போயிட்டுருக்கோம். ஆர்டரே போட மாட்டேங்கிறாங்க. ஒரு சின்ன ஆர்டர் கூட வரல. ஒரு 40 ஆர்டர் 50 ஆர்டர் கூட வர மாட்டேங்குது. ஏன்னு தெரில. சரி, ஓகே. எனக்கு பாயிண்ட் கம்மியாகிட்டு இருக்கு. அப்படியே வச்சா கூட நான் முன்னாடி போகிறான் பார்த்தீங்களா MT. அவன் 100 பாயிண்ட் வச்சிருக்கான். நான் 25 இருக்கு பார்த்தீங்களா. 25 இருக்குல்ல. ஆனால் அவன் 100 இருக்குது. 100னா கண்டிப்பாக ஆர்டர் அவனுக்கு கொடுத்தே ஆகணும். ஆனால் அவனுக்கு கூட காட்ட மாட்டேங்கிறான் ஆர்டர். இப்போ பார்த்தீங்கன்னா மணி 11:30 ஆகுது. இப்போ தான் ஒரு ஆர்டர் போட்டிருக்கேன். என்ன பண்ணுறான்னு தெரில. எங்களை வச்சு ரொம்ப நேரமாக வெயிட் பண்ண வைக்கிறான். இப்போ தான் ஒரு ஆர்டர் வந்துருக்கு. இப்போ அதுதான் பிக்கப் பண்ண போயிட்டுருக்கேன். இது பார்த்தீங்கன்னா இதுவும் சிட்டிக்குள்ளாடி தான். நான் அவுட்டர் கிடைக்கும்னு பார்த்தேன், எதுவுமே கிடைக்கல. ஆர்டரே வரல சொல்ல போனால். இதுக்கு முன்னாடி ஒரு ஆர்டர், எனக்கு ஒரே ஒரு ஆர்டர் தான் காமிச்சான். அது எங்கேன்னா என்ன சொல்கிறது, கிட்டே தான். அது ஒரு 100 கிலோமீட்டர் 100 ரூபா ஆர்டர் இருந்துச்சு. சரி, அதை எடுக்கணுமா வேணாம்னு பார்த்துருந்தேன். அதை எடுத்துட்டாங்க. சரி, அப்படியே விட்டேன். ஓகே, கிட்டத்தட்ட லொக்கேஷனை வந்துட்டோம். இதுக்கு உள்ளாடி எங்கேயோ காமிக்குது. கம்பெனிக்குள்ளாடி காமிக்குதா என்ன? ஓ, அந்த ரைட்டா. ஓகே, இந்த ரைட்டா. ஓகே ஓகே ஓகே, பார்த்தேன். ஓகேண்ணா. ஓகே, இதில் இருக்கா? சரி, ஓகேண்ணா. பேமெண்ட் நீங்கள் பண்ணீங்களா? அவங்க ஃபோன் பண்ணுங்க, நான் தான் அனுப்பிச்சு விடுவேன். சரி, ஓகேண்ணா. போய் டெலிவரி பண்ண அப்புறம் கால் பண்ணுறேன். அவங்க நம்பர் ஓடி போட்டிருக்கீங்கல்ல? அவங்க நம்பர் போட்டிருக்கேன், ஆப்பில் போட்டிருக்கேன். ஓகேண்ணா. ஓகே கைஸ், பொருள் பிக்கப் பண்ணிட்டோம். இனி கிளம்ப வேண்டியதா. இங்கே 3 கிலோமீட்டர் பார்ப்போமா? ஸ்டார்ட் ட்ரிப் 21 கிலோமீட்டர். 21 கிலோமீட்டர் 45 நிமிஷம். ஆமாம், சிட்டிக்குள்ளே கொஞ்சம் டிராஃபிக்காக தான் இருக்கும்.
ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ஆர்டர் இவ்வளோ நேரம் கிடைக்காம வச்சுட்டு இப்போ கொடுத்துருக்கேன், அதை விட்டோன்னா அவ்வளோதான். ஓகே, நம்ம டெலிவரி லொக்கேஷன் வந்துட்டோம். இந்த இடமே கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது பார்க்குறதுக்கு. ஓகே, இங்கே தான் ஏதோ ஒரு கம்பெனி நினைக்கிறேன். நம்ம இதுலேருந்தே கால் பண்ணிக்கிறேன், அதுலேருந்து கால் பண்ணி கேட்கலாம். ஓகே, இங்கே தானா? ஓகே கைஸ், கொடுத்துட்டோம். இப்போ நம்ம ரைடை க்ளோஸ் பண்ணிக்கலாம். என்னடா இது ரெக்வஸ்ட் ஃபைல் என்ன இருக்குது? க்ளோஸ் ஆகுடா. க்ளோஸ் ஆகிடுச்சு. 272 டன்னு. காலையில் 8:30 ஸ்டார்ட் பண்ணி 11:00 தான் ஃபஸ்ட் ரைடே கிடச்சிருக்கு. இந்த ரைடு எடுத்துக்க மாட்டேன். சரி, இப்போ நான் 3 ஹவர் உட்கார வச்சேன் இல்லை, சரி இப்போ நான் எடுத்தேன் வேறு வழியில்ன்ட்டு. இன்றைக்கி நம்ம ஒரே ஒரு பிளானில் இருக்கேன். நேற்று ஒரு ஆர்டர் ஓட்டினாலும் என்கிட்ட 25 இருக்குது. இந்த 25 நாளைக்கு எப்படியாச்சும் ஒரு 70-80 கொண்டு வந்துட்டு பார்க்கணும். நான் போட்டான் பாருங்கள், தராமணியா? அச்சோ, கேன்சல் பண்ணிட்டாங்க. நல்ல வேலை. இன்றைக்கி எந்த ஆர்டரையும் மிஸ் பண்ணக்கூடாதுன்னு இருக்கேன். லாஸ்ட் வரைக்கும் பார்ப்பேன். சின்ன சின்ன ஆர்டரில் வந்தாலும் லாஸ்ட் வரைக்கும் பார்ப்பேன். யாருமே எடுக்கிறேன்னா கண்டிப்பாக நான் எடுத்துருவேன். பார்க்குறேன் அடுத்து என்ன ஆர்டர் இருக்குதுன்ட்டு. கைஸ், இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு திரும்ப ஒரு ஆர்டர் வந்துருக்குது. யார் ஆர்டர் பார்த்தீங்கன்னா, நம்ம இப்போ அந்த ஆர்டர் முடிச்சாங்க நிற்கும் ஒரு 100 ஆர்டர் வந்து பார்த்தீங்களா தரமணின்ட்டு. அதை அப்போ அவங்க கேன்சல் பண்ணிட்டாங்க, திருப்பியும் புக் பண்ணியிருக்காங்க. சரி, இப்போ நான் இப்போ பார்த்தேன், லாஸ்ட் டைம் பார்த்தேன், யாருமே எடுக்கலை. சரி, நான் எடுத்துட்டேன், வேறு வழி இல்லை. சரி வாங்க, இன்னும் ஃபுல்லாக சிட்டிக்குள்ளாடி தான் நம்ம ரவுண்ட் அடிப்போம். வாங்க பார்த்துக்கலாம். நான் செகண்ட் லொக்கேஷனில் பொருளை பிக்கப் பண்ணிட்டேன். என்ன தெரியுமா, இது ரொம்ப லேட் பண்ணுறாங்க கைஸ். இந்த சின்னது ஆர்டருக்கெல்லாம் ரொம்ப லேட் பண்ணி வைக்கிறாங்க பார்த்தீங்களா. அதுதான் இந்த கடுப்பாக இருக்குது சின்ன ஆர்டர்லாம் ஓட்டுறதுக்கு. இது வந்து கிட்டத்தட்ட 1/4 மணி நேரம் ஆகுது. இப்போ தான் பொருளை கொடுத்து விட்றாங்க. ஏன்னா இது ஒரு பெரிய கம்பெனியாக அங்கே மேலே 2 இறங்கி வரணும்னா அதெல்லாம் லேட் ஆகும், நமக்கு கடுப்பாகுது. இப்படி இப்போது இது ஒரு 100 ரூபா. இந்த ஆர்டருக்கு நம்ம இவ்வளோ நேரம் வெயிட் பண்ணுறோம். இப்படியே ஒரு 10 ஆர்டருக்கு வெயிட் பண்ணிட்டு இருந்தால் நமக்கு அந்த ஒரு நாளே வேஸ்ட் ஆகிடும். நம்ம அதில் என்ன ஏர்ன் பண்ண முடியும் அது அப்படி இருக்கும்போது? அதனால் இந்த சின்ன ஆர்டர்லாம் ஓட்டுறது கடுப்பாக இருக்குன்னு நினைக்கிறது சொல்கிறது. சரி, ஓகே போவோம், என்ன பண்ணுறது. இப்போ பார்த்தீங்கன்னா நான் அந்த ஆர்டர் அப்போவே முடிச்சிட்டேன். அந்த ஆர்டர் இது நம்ம ஒரு ஆர்டர் 100 ரூபா ஆர்டர்னு சொல்லி வாங்கிட்டு வந்தோம் பார்த்தீங்களா, போன ஆர்டர். அதை நான் முடிச்சுட்டு அப்படியே சாப்பிட்டு டைம் வேறு ஆச்சு. சரி, சாப்பிட்டுட்டு வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். இப்போ ஓவரால் ஒரு ரைடு கிடச்சி. இது எங்கே பார்த்தீங்கன்னா இங்கே இருந்து பக்கத்தில் தான், ஒரு பக்கத்தில் இல்லை, கொஞ்சம் லாங்கு தான், 2.5 கிலோமீட்டர் பிக்கப் காமிக்குது. சரி, ஓகே அப்செட் பண்ணிட்டேன். நான் இது தாம்பரத்துக்கு போனால் அங்கேருந்து நல்ல ரைடு கிடைக்கும். ஸோ அதனால் இதை அப்செட் பண்ணிட்டேன். சரி, இதை நம்ம கொஞ்சம் ட்ராப் பண்ணிட்டு ஸ்ட்ரைட்டாக தாம்பரத்துக்கு போயிடலாம். காய்ஸ், நம்ம லொக்கேஷனில் வந்துட்டோம். இங்கே தான் லொக்கேஷன் காமிக்குது. கால் பண்ணி பார்க்கலாம். ஒரு நிமிஷம். அமௌண்ட் எவ்வளோ காமிச்சு? 180. எக்ஸ்ட்ரா வாங்கிக்கலாமா? ஏன்னா இது அவங்க புக் பண்ண ரைடு, பார்சல்னா ரேட்டு ஜாஸ்தி வரும், அதனால் கேட்குறேன். ஆமாம், சொல்கிறீங்களா? ஓகே, ஒரு நிமிஷம் சொல்லுங்கள். 3472. ஓகே கைஸ், நம்ம இது பிக்கப் பண்ணிட்டோம். என்னாச்சுன்னா இது அவங்க ரைடு தான் புக் பண்ணியிருக்காங்க, ஆனால் பார்சல் கொடுத்துருந்தாங்க. சரி, நான் அதனால தான் எக்ஸ்ட்ரா காசு கேட்டேன். ஏன்னா ரைடை விட பார்சலுக்குனா ரேட் ஜாஸ்தி வரும். ஸோ அவங்க பார்த்து சொல்கிறேன்னு சொன்னாங்க. எவ்வளோ ரூபா போட்டு விட்றாங்கன்னு தெரில, அவங்க பார்த்துக்கலாம். காய்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா அந்த பொருளை கொண்டு டெலிவரி லொக்கேஷன் வந்துட்டேன். பார்த்த அப்புறம் என்ன தெரியுமா, நான் அவங்க லொக்கேஷன் தப்பாக போட்டுருக்காங்க போல இருக்கு. அங்கே புக் பண்ணி விட்டாங்க, பெருங்குடியிலேருந்து புக் பண்ணி விட்டாங்க. தாம்பரம் ரெஜிஸ்ட்ரேஷன் இங்கே இருக்குது, தாம்பரம் லொக்கேஷன் போட்டுட்ருக்காங்க. நான் இங்கே வந்துட்டு கால் பண்ணேன், அவங்க கொடுத்த நம்பருக்கு. அது ராங் லொக்கேஷன் பார்த்து. இப்போ எங்கே போகணுன்னா மீனாபாக்கம் ஏர்போர்ட் இருக்குல்ல, ஏர்போர்ட்டை தாண்டி போகணுமா. சரி, ஓகே, ஒன்றும் பிரச்சனை இல்லை. நான் கிலோமீட்டர் பார்த்தேன், எவ்வளோ பார்த்து இங்கேருந்து கிட்ட 12 கிலோமீட்டர் இருந்துச்சு. சரி, அங்கேருந்து இங்கே வந்தது, இங்கேருந்து நீ அங்கே டெலிவரி பண்ண போகிறது சேர்த்து ஒரு அமௌண்ட்டு கேட்டாங்க. நான் தானே ஒரு 450 ரூபா வரும். சரி, ஓகே வாங்க பார்த்து பண்ணிக்கலான்னு சொன்னாங்க. சரி, இப்போ அங்கே தான் போயிட்டுருக்கேன்.
12 கிலோமீட்ரு போகலாமா? எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. இப்போ அங்கே 12 கிலோமீட்டர் போகிறேன், அதில் ஒரு 20 கிலோமீட்டர் போகணுன்னு சொன்னால் எனக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது. அதுக்கேற்ற மாதிரி அமௌண்ட் வந்தால் போதும், எங்கே வேணாலும் நான் போயிடுவேன். எவ்வளோ கிலோமீட்டர் இருந்தாலும் எனக்கு பிரச்சனையே கிடையாது. ஆனால் என்ன அதுக்கேற்ற மாதிரி அமௌண்ட் வரணும், அவ்வளோதான். பேமெண்ட் என்ன பண்ணுவோம்? எவ்வளோண்ணே? 450. 450? ஜிபே பண்ணுறீங்களா? ஜிபே இல்லைண்ணே, என்கிட்ட கேஷ் இருக்காதுன்னு நினைக்கிறேன். 250 இருக்குமாண்ணே? ஜிபேயில் கேஷ் இல்லையே. இல்லைண்ணா நீங்கள் 500 தாங்க, நான் உங்களுக்கு ஜிபே பண்ணுறேன். இல்லை சாரி, ஒரு நிமிஷம் அனுப்பிட்டேன். ஓகே. ஓகே காய்ஸ், டெலிவரி பண்ணிட்டோம். எதுக்கு நம்ம வெட்டியாரமாக வந்துட்டு 450 ரூபா கிடச்சிருச்சு. நான் இது எக்ஸ்ட்ரா எல்லாம் கேட்கலாங்க. நான் டோட்டலாக கிலோமீட்டர் பார்த்தேன், கிலோமீட்டர் 13 வச்சு வாங்கினேன். என்னோட இது எதுவும் சவுண்டு அடிச்சு எப்படின்னா டோட்டலாக என்னது அங்கேண்டு 221 கிலோமீட்டர். அதுக்கு ஓலா ரைடுக்கு மொத்தத்துலேயே ஒரு 184 தான் காமிச்சு. நான் இப்போ அவங்கள்ட்ட அங்கேயே பேசிட்டேன். அதுக்கு எப்படி பேசினேன்னா, இங்கே ஷூட்டிங் தான் உங்களுக்கு கேட்டிங்களா அப்படி தான் நினைக்கிறேன், சரியா தெரில. எனது அது பார்சலுக்கு அமௌண்ட் ஜாஸ்தி வரும்னு சொல்லிட்டு அந்த கிட்டத்தட்ட 200 வந்துச்சு. இல்லை ஒரு 250 பேசிட்டேன். அங்கேருந்து பார்த்தாச்சுன்னா இங்கே வந்து ஒரு லொக்கேஷன் தப்பு. ஸோ அதனால் அதிலேருந்து பார்த்தேன் ஒரு 12 கிலோமீட்ரு. சரி ஓகே, கிலோமீட்டருக்கு 13 ரூபாச்சு கேட்டேன். கரெக்டாக ஒரு 400 சில்லற இது மொத்தமாட்டி ஏதோ வந்துச்சு. சரி இப்போ நான் ரவுண்டாக ஒரு 450 ரூபாய் கேட்டேன். அவங்களும் ஓகே சொல்லிட்டாங்க. ஸோ ரைடை கம்ப்ளீட் பண்ணிட்டேன். டோட்டலாக நான் 100 ரூபாய் கிடச்சிருக்குது. அச்சோ, நான் இது வரையும் க்ளோஸ் பண்ணல நினைக்கிறேங்க. இது ஓலா ரைடா? அச்சோ, இதுக்கு நீ என்ன பண்ண போகிறான்னு தெரியலையே. ஓகே, இது எந்த பிரச்சனையும் இல்லை, சந்தோஷம். நெக்ஸ்ட் நீ எங்கே போன ஆட்ருன்னு தெரியலையே. இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு போர்ட்டலில் ஒரு ரைடு வந்துருக்கு. நான் இந்த ரைடு எதுக்காக எடுத்தேன்னா கம்ப்ளீட் பண்ணுறது எடுத்தேன். கம்ப்ளீட் பண்ண இது கம்ப்ளீஷன் ஸ்கோருக்காக. ஏன்னா ஆல்ரெடி கம்மியாக இருக்குல்ல, 25 இருக்குல்ல. இது ரைடு அமௌண்ட் கம்மியாக இருந்துச்சு. சரி பரவாயில்ல, நான் எடுத்தேன். இது 133 ரூபா வருது. ஆனால் கிலோமீட்டர் எவ்வளோ இருக்குன்னு தெரில. இங்கே பக்கத்தில் தான் பிக்கப்பு. இங்கே தான். ஆனால் போர்ட்டர் பண்ணியிருந்தீங்களா? போர்ட்டர் ராஜா பிச்சாத்தா. ஓகே கைஸ், பொருள் பிக்கப் பண்ணிட்டோம். இந்த ஒரு பாக்ஸ் தான். பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியுதான்னு தெரில. இப்போது இந்த ஆர்டர் கிலோமீட்டர் பார்த்தீங்கன்னா கரெக்டாக 13 கிலோமீட்ரு. ஆனால் அமௌண்ட் பார்த்தீங்கன்னா கரெக்டாக 133 ரூபா. போர்ட்டல் அமௌண்ட் கம்மி பண்ணியிருக்கான். இதுக்கு முன்னாடி என்ன தெரியுமா, நேரமே 15% கமிஷன் பிடிச்சிட்டு இருந்தான். கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ஒரு போன வாரம் ஒரு 2 வாரம் நினைக்கிறேன், கமிஷனை கொஞ்சம் கம்மி பண்ணியிருந்தான். 15%லேருந்து ஒரு 10% கம்மி பண்ணியிருந்தான். அந்த டைமில் அமௌண்ட் எதுவும் கம்மி பண்ணல. ஆனால் இப்போ கிட்டத்தட்ட ஒரு இந்த போன வாரத்தில் இருந்தெல்லாம் அமௌண்ட்டும் கம்மியாகிட்டே இருக்குது. ஸோ அந்த டைமில் நம்ம கமிஷனும் கம்மி பண்ணிவிட்டு இப்போது பேக்ரவுண்டு நம்ம அமௌண்ட்டையும் கம்மி பண்ணியிருக்கான். இது கரெக்டாக 13 கிலோமீட்டருக்கு 130 ரூபா. இதில் வேறு கமிஷனும் வேறு பிடிப்பான். சரி ஓகே, நான் இந்த சின்ன ஆட்டை நான் மேக்ஸிமம் எடுத்துக்க மாட்டேன். ஏன்னா ஆல்ரெடி கம்ப்ளீஷன் ஸ்கோர் கம்மியாக இருக்குது. அதனால தான் எடுத்தேன், வேறு வழி இல்லாமல். பிரச்சனை இல்லை, வாங்க பார்த்துக்கிறேன். இன்றைக்கி தான் எவ்வளோ ஓட்டுனேன் ஆல்ரெடி. இப்போது இதுக்கு அந்த லாஸ்ட்டு அந்த ஓலா ரைடு முடிச்சோம் இல்லை, அதுக்கப்புறம் எங்கேயுமே ரைடு கிடைக்கல. அங்கே போய் லாஸ்ட்டு இங்கே திரும்பி பக்கத்தில் வந்து ஸ்டார்ட் பண்ணி திரும்பவும் இங்கேருந்து தான் அடுத்த ரைடு போட்டுருவோம், பூந்தமல்லி. நூற்றி 33. ஓகேண்ணா. ஓகே கேஸ், நம்ம டெலிவரி பண்ணிட்டோம். கரெக்டாக 133க்கு 133 போட்டிருக்காங்க. ஓகே, நெக்ஸ்ட் இங்கே ஆட்டோ கிடைக்கும்னு தெரியலையே.
மணி இப்போ பார்த்தீங்கன்னா 6:33 ஆகுதுங்க. மணி 6 ஆகிடுச்சு. அதுக்கப்புறம் அந்த ஆர்டரும் கிடைக்கல. நம்ம லாஸ்ட் ஒரு 133 ஆர்டரு கம்ப்ளீட் பண்ண பார்த்தீங்களா, அதுக்கப்புறம் எந்த ஆர்டரும் கிடைக்கல. இவ்வளோ நேரம் வெயிட் பண்ணேன், எந்த ஆர்டருமே போடல மாட்டேங்கிறான். சரி இப்போ நம்ம எவ்வளோ ஏர்ன் பண்ணிருக்கோம் பார்த்தீங்கன்னா ஒரு 459 ரூபா இதில் ஏர்ன் பண்ணியிருக்கோம். அது இல்லாமல் அதில் ஒரு 450, டோட்டலாக 450 ஒரு 900 ரூபா ஏர்ன் பண்ணியிருக்கோம். ஒரு 300 ரூபா ஆர்டர் போட்டால் கரெக்டாக இருக்கும். ஒரு 1/2 கூட பார்க்கேன், ஒரு 7 மணி வரையும் பார்ப்பேன் ஏதாச்சும் ஆர்டர் போடுறாங்கன்ட்டு. போட்டாங்கன்னா நல்லா இருக்கும். கரெக்டாக ஒரு 200 பெட்ரோல் போக 1000 ரூபா ப்ராஃபிட் எடுத்த மாதிரி இருக்கும். இல்லைன்னா சரி ஓகே, ஒரு 7 மணி வரையும் பார்க்குறேன், ஏதாச்சும் ஆர்டர் கிடச்சுன்னா கன்டினியூ பண்ணுறேன். இப்போ டைம் என்ன பார்த்தீங்கன்னா கரெக்டாக 8 ஆகுதுங்க. அங்கே உங்களுக்கு தெரியாது 8 ஆகுது. நான் 7 மணிக்கே க்ளோஸ் பண்ணலான்னு இருந்தேன். அப்புறம் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வந்தாங்க. நான் காலையில் உங்களுக்கு காட்டியிருப்பேன். அப்புறம் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வந்தாங்க. சரி அவங்களோட டீ குடிச்சு அப்படியே பேசிகிட்டு இருந்தோம். மணி இப்போது 8 ஆகிடுச்சு. இப்போ தான் அவங்களே கிளம்புனாங்க. சொல்லப்போனால் எனக்கும் ஆர்டர் இல்லை, நான் 25% இருக்கேன். எனக்கும் ஆர்டர் வரல, ஆனால் அவனுங்களுமே ஆர்டர் வரல. ஆனால் அவனுக்கெல்லாம் பார்த்தாச்சுன்னா 70, 80, ஒருத்தர் 100 வச்சுருக்கேன். அவனும் காட்டல. அப்போ தான் மனசுக்கு கொஞ்சம் சந்தோஷமாட்டிருக்கு. அப்பாடா நமக்கு மட்டும் காட்டாமல் இல்லை, அவனும் காட்டலன்னு கொஞ்சம் சரி ஓகே அப்படியே விடுங்க. இப்போது டோட்டலாக என்ன நம்ம ஏர்னிங்ஸ் பார்ப்போமா. இதில் ஒரு 459 தெரியுது உங்களுக்கு. டுடே ஏர்னிங்ஸ் 459. ஒரு நிமிஷங்களேன். இன்றைக்கி நம்ம கரெக்டாக 8 ஹவர் 7 நிமிஷம் லாகினில் இருந்திருக்கோம். 3 ட்ரிப்பு கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம். 459 ப்ளஸ் அந்த ஓலா ஒரு ரைட் பண்ணி சொல்ல அதில் ஒரு 450. அது இல்லைன்னா இன்றைக்கி அவ்வளோதான். டோட்டலாக 909. இதில் -200 ரூபா பெட்ரோலு, சாப்பாடு 60, காலைல 30, மத்தியானம் 30, இன்னொரு 60. ஓகே, டுடே ப்ராஃபிட் பார்த்தீங்கன்னா 649. இதை மாதிரி நான் இதில் ஏன் பண்ணவே கிடையாது. ரொம்ப கம்மியாகிட்ருக்கு. அது என்னன்னு தெரில. போட்டில் ஆர்டர் கம்மியாக இல்லை எனக்கு காட்ட மாட்டேங்கிறேன் என்னன்னு தெரில. சரி ஓகே, என்ன பண்ணுறது, கிடச்சது அவ்வளோதான். சரி ஓகே கைஸ், நான் ஒரு நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். பாய் பாய், see you, take care.